ஹாய் எவ்ரிஒன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சீஸு, அப்புறம் பிரெட் க்ரம்ஸு, அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் உருளைக்கிழங்கு, மிளகுத்தூள், வத்தல் தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு அரிசி மாவை ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். நான் அதுவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் எடுத்துருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா மிளகுத்தூள் எடுக்கணும். மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் வத்தல் தூள் ஒரு அரை டீஸ்பூன். அதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ வேணுமோ அது நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். அந்த பொட்டேட்டோ நம்ம நல்லா மசித்து வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அதை நல்லா சப்பாத்தி மாவு இது பண்ணுற மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டு அதை குட்டி குட்டியாக சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸில் குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அதை உருட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா மாவுலேயுமே நம்ம சின்ன சின்ன சைஸில் நமக்கு தேவையான அளவில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போது நம்ம கோட் பண்ணுறதுக்காக மைதா மாவு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்குறோம். அதை ஒரு பவுலில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்மளுக்கு கோட்டிங் கரெக்டான அளவில் நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா விரிச்சிட்டு அதுக்குள்ளே சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதில் நடுவில் ஆட் பண்ணணும். நடுவில் ஆட் பண்ணதுக்கப்புறமா சீஸ் வெளியே தெரியாத மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம திரும்பவும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போது மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கோட்டிங்கில் இந்த சீஸ் பாலை உள்ளே போட்டு நல்லா அதில் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுக்க பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணி எடுக்கணும். இப்போ இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒட்டியிருக்கிற பிரெட் க்ரம்ஸ் உள்ளே விழுந்துடும். இப்போ சப்போஸ் அதில் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆயிலில் போடும்போது எக்ஸ்ட்ராவாக பட்டு ஆயில் வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்து சீஸ் வச்சு நம்ம பால்ஸ் மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ரொம்ப ஹீட் ஆகாமல் லைட்டாக நார்மல் ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம ஒவ்வொரு சீஸ் பாலாக எடுத்து உள்ளே ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இது சீக்கிரமாக இதாகாது, கரிஞ்சி போகாது. ஸோ அதனால் நம்ம நார்மல் ஹீட்டில் வச்சுட்டே ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும். மொத்தமாக அவ்வளோத்தையும் ஆட் பண்ணாமல் ஒரு 4 இது மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இது எல்லா சைடுமே வேகிறதுக்காக நம்ம திருப்பி விடுறோம். திருப்பி விட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம அடுத்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் போட்டுக்கலாம். அதான் பண்ணோன்னா சேஃப் மாதிரி அதை நல்லா திருப்பி விடணும், எல்லா சைடும் வேகிறதுக்காக. ஒரு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஓகேவா, வாங்க. இந்தாங்க ஒரு டிஷ் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். பார்க்க அழகாக இருக்கடி. வாவ், பயங்கரமாக இருக்க. சூப்பராக இருக்குடி. தண்ணி கொஞ்சம் வாங்கிக்கோ. சூப்பர்.